Hi, hello friends. Welcome to Untitled channel. So இது உங்க சேனல் மறந்துடாம subscribe பண்ணிட்டு வீடியோஸ் பாருங்க. So உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோஸ்லாம் நிறைய இருக்கு. பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. So இனிமேல் வரக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு தேவையான வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். So மறந்துடாம ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. So வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கன்னா 3 வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ மூணுமே பார்த்தீங்கன்னா சூப்பரான வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் பத்தி பார்க்க போறோம். அதனால உங்க நண்பர்களுக்குலாம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. என்ன அந்த வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் அப்படின்றத பத்தி ஃபுல்லா பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்க இல்லை நம்ம சேனலுக்கு முன்னாடி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம எதுவும் மறந்துருந்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ பாருங்க வீடியோ கீழே பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது கொடுத்துருங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானும் ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு வீடியோஸ் பாருங்க. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சினிமா நியூஸ் வேணும் அப்படின்னா நீங்க தமிழ் சினிமாஸை பத்தி இல்லை வந்து எந்த வித சினிமா நியூஸ் பத்தி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறந்துடாம வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ரியல் சினி நியூஸ் அப்படின்ற சேனலோட லிங்க் கொடுத்துருப்பேன். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி அதையும் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரிக்காக பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபோட்டோ லாக். இந்த ஃபோட்டோ லாக் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கேலரியில் நார்மலாக லாக் பண்ணி வைக்கிற ஆப்ஷன் கிடையாது. நீங்கள் ஒருத்தருக்கு சென்ட் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களாகட்டும் வேண்டியவங்களுக்கு ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணுவீங்க. ஒன்றும் இல்லை பல ஃபோட்டோ சென்ட் பண்ணுவீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்க்காம நிறைய பேர் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தருக்கு சென்ட் பண்ணுவீங்க. ஸோ அது அவங்க வீட்லேயோ இல்லை வேற ஒருத்தர் பார்க்கறதுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்துற வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மாதிரி பார்க்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு ஃபோட்டோ லாக் பண்ணி நம்ம இங்கேருந்து சென்ட் பண்ண முடியும். அதுக்கு ஒரு பின்கோட் செட் பண்ணி நம்ம சென்ட் பண்ண முடியும். ஸோ அது மூலம் பண்ணிக்கும் போது நீங்கள் அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பின்கோட் தெரியும். ஸோ அதை வச்சு பாஸ்வேர்டு தெரியும். ஸோ அதை வச்சு அவங்க கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்குவாங்க. ஸோ அது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி ஒருத்தருக்கு ஃபோட்டோ அனுப்பணும். பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் பண்ணி ஒருத்தருக்கு யாரும் பார்த்துடாமல் உங்கள் லவர் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் இவங்களுக்குலாம் ஃபோட்டோஸ் அனுப்பணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அனுப்பிக்க முடியும். ஸோ பாருங்கள் இப்போ இதுக்கான ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படும். ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து நான் உங்களுக்கு வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த அப்ளிகேஷனை நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் இருக்கும். ஸோ டவுன்லோட் கொடுத்து நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ இதில் கீழே பாருங்கள் ரைட் சைட் பாட்டமில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ஸோ அந்த ப்ளஸ் சிம்பிளை கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா கேலரி அப்படின்றது இருக்கும். ஸோ அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த ஃபோட்டோவை அவங்களுக்கு பாஸ்வேர்ட் செட் பண்ணி அனுப்ப போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ ஏதாவது செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்னோடய ஃபோட்டோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ டாப்பில் ரைட் சைடு பாருங்கள் 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் நடுவில் 2வது ஆப்ஷன் பாருங்கள் ரெட் கலர் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அது PDF ஃபார்மெட்டு. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃபைலுக்கு ஒரு நேம் செலக்ட் பண்ண சொல்லும். ஓகேங்களா? அந்த ஃபைலுக்கு ஒரு நேம் செலக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு நேம் செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் நம்ம நேம் அருண்னு கொடுத்துட்றேன். ஸோ அதில் 2வது ஆப்ஷன் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்றத டிக் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா இங்கே PDF பாஸ்வேர்டுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதை தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ PDF பாஸ்வேர்டு ஒரு 1 2 3 4 அப்படி 5 அப்படி கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இப்படி கொடுக்கணுன்றதில் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக கொடுக்குறதாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் அவங்களுக்கு மட்டும்தான் தெரிய போகிற மாதிரி இந்த பாஸ்வேர்டை ஒரே மாதிரி சொல்லி வச்சிட்டிங்கன்னா ஸோ அவங்க டேரெக்டாக அந்த பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணிப்பாங்க. வேறு எதுவும் ஓப்பன் பண்ண முடியாது. இப்போ வந்து ஓகே கொடுக்க போகிறேன். ஸோ ஓகேங்களா? ஸோ ஓகே கொடுத்துட்டேன். ஸோ எஸ் கொடுத்துட்டேன். ஸோ நான் ஆல்ரெடி சேவ் பண்ணேன். ஸோ இப்போ ஒரு ஆட் வரலாம். ஸோ ஆட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இன்ட்ரோ கொடுத்துருங்க. அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே அருண் PDF அப்படின்ற நேமில் சேவ் பண்ணதில் வந்துருச்சு பாருங்கள். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இங்கேயே ஷேர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஷேர் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக வாட்ஸ்அப் கேட்கும். ஓகேங்களா? இப்போ இந்த வாட்ஸ்அப் கொடுத்தோன்னா நீங்கள் யார் நம்பருக்கு அனுப்பணுமோ ஸோ அவங்க நம்பருக்கு டேரெக்டாக இதை அனுப்பிக்க முடியும். ஸோ அனுப்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா இப்படி செலக்ட் பண்ணி நம்ம ஜஸ்ட்டு சென்ட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி PDF ஃபார்மெட்டில் போயிடும். ஓகேங்களா? ஸோ சப்போஸ் இதை அவங்க ஓப்பன் பண்ணுறாங்கன்னா வேறு யாரும் ஓப்பன் பண்ண முடியாது. ஓப்பன் பண்ணால் இது மாதிரி கேட்கும். ஸோ ஓப்பன் பண்ணோன்னு பாருங்கள் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். PDF ஃபார்மெட்டில் ஓப்பன் ஆகும். ஸோ ஜஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். ஓகேங்களா? யார் ஓப்பன் பண்ணாலும் கேட்கும். அவங்களுக்கு பாஸ்வேர்டு தெரிஞ்சனால அவங்க ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிப்பாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இப்போ பாருங்கள் இவ்வளோ தான் விஷயம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து பாஸ்வேர்டு கொடுக்குறேன் 1 2 3 4 5 அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இப்போ அந்த ஃபோட்டோ ஓப்பன் ஆகும். இது மாதிரி நீங்கள் எந்த ஃபோட்டோ அனுப்பினாலும் அனுப்பிக்கலாம். ஸோ நீங்கள் இது மாதிரி பண்ணி உங்கள் ஃபோட்டோ ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் விஷயம். ஸோ சிம்பிள். ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மல்டி மெசேஜஸ். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தீபாவளி, பொங்கல், இல்லை கிறிஸ்துமஸ் ஆகட்டும், இல்லை ரம்ஜான் ஆகட்டும், இது மாதிரி பல விசேஷங்களுக்கு பல பண்டிகை நாட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு நீங்கள் ஃபோட்டோஸ் அனுப்பணும் அந்த மாதிரி விஷஸ் அனுப்பணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் அப்படின்றது 5 பேருக்கு தான் போகும். கிட்டத்தட்ட உங்கள்கிட்ட ஒரு 200 கான்டாக்ட் இருக்குது, 100 கான்டாக்ட் இருக்குன்னா நீங்கள் 5 பேருக்கு அனுப்புனா கண்டிப்பாக முடியாது. அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு அனுப்புறதை தவிர்த்துட்டு வருவோம். இல்லைன்னா முடிஞ்ச ஸ்டேட்டஸில் வச்சுட்டு போயிடுவோம். ஸோ இது இல்லாமல் நம்ம ஒரே நேரத்தில் பல பேருக்கு உங்கள்கிட்ட எத்தனை கான்டாக்ட் இருக்கோ எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கா இண்டிவிஜுவல் மெசேஜ் போகிற மாதிரி நம்ம ஒரே டைமில் ஒரு செகண்டில் பண்ண முடியும். அது எப்படின்றது தான் அதில் பார்க்க போகிறோம். ஸோ செகண்டாக இந்த மெசேஜை பார்க்க போகிறோம். ஸோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு விஷஸ் வந்து நிறைய சொல்லியிருப்பேன். உங்களுக்கு நிறைய விஷஸ் வந்து யாருக்காவது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கா பண்ண முடியாது. அப்படி ஷேர் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணாலும் 5 பேத்துக்காக பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நீங்கள் இப்போ ஜஸ்ட் இப்படி க்ரியேட் பண்ணி வச்சுருங்க. அதில் டாப்பில்
3 பாயிண்ட் மாதிரி இருக்கும் ரைட் சைடு. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி செட்டிங்ஸு இந்த மாதிரி நிறையா பிஸ்னஸ் டூல்ஸு இல்லை லேபிள்ஸ் வாட்ஸ்அப் இப்படிலாம் நிறைய ஆப்ஷன் வரும். ஸோ இதில் என்ன பண்ணுறீங்கன்னா நியூ ப்ராட்காஸ்ட் அப்படின்றத கொடுத்துருங்க. ஸோ அதை கொடுத்தீங்கன்னா இதில் என்னென்ன கான்டாக்ட்டுக்கு நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க ஃப்யூச்சரில் ஆகட்டும், நீங்கள் என்னென்ன கான்டாக்ட்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க அந்த மாதிரி கான்டாக்டை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கான்டாக்டெல்லாம் நீங்கள் இப்போ செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இப்போ செலக்ட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் சர்ச் பண்ணி கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ செலக்ட் பண்ணிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து இது மாதிரி பண்ணிக்க போகிறோம். ஸோ டிக் கொடுத்துருங்க. ஸோ டிக் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு குரூப்பாக க்ரியேட் ஆயிரும். அவ்வளோதான். இது வந்து நார்மல் வாட்ஸ்அப் குரூப் கிடையாது. இது வந்து நியூ ப்ராட்காஸ்ட் அப்படின்ற ஒரு குரூப் மாதிரி தான் இதுவும். ஸோ ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இதில் இந்த குரூப் மாதிரி இதிலே நீங்கள் மெசேஜ் அனுப்ப போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ அனுப்பும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது இண்டிவிஜுவலாக போயிடும். ஸோ இந்த குரூப்பில் தான் அனுப்புவீங்க. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி சேட்டாக போய் உட்காரும். அதான் ஒரு விஷயம், ஒரு ஸ்பெஷல். ஸோ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இதில் ஓப்பன் பண்ணியே காமிச்சிடுறேன். ஸோ பாருங்கள், இவர் ஒருத்தர் இதுக்கு வந்திருக்கு. ஸோ பாருங்கள், இங்கே ஒருத்தருக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி பண்ணிக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை கான்டாக்ட் நீங்கள் சேவ் பண்ணி வைக்கிறீங்களோ அது மாதிரி நீங்கள் ஒரு குரூப் மாதிரி இதில் சேவ் பண்ணிடுவீங்க. நியூ ப்ராட்காஸ்ட் திரும்ப சொல்லிடுறேன். ஸோ உள்ளே வந்தீங்கன்னா நியூ ப்ராட்காஸ்ட் அப்படின்றது இருக்கும். ஸோ அதில் கொடுத்து நீங்கள் எந்தெந்த கான்டாக்ட்லாம் வேணுமோ செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு தீபாவளி, பொங்கல், எந்த ஒரு ஃபங்க்ஷன் ஆகட்டும், ஒரு ரம்ஜான் ஆகட்டும், ஒரு கிறிஸ்மஸ் ஆகட்டும், நியூ இயர் ஆகட்டும், எதுக்காக நீங்கள் விஷ் பண்ணுறீங்க இல்லை ஏதோ ஒரு குரூப்பில் ஷேர் பண்ணிக்க நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இது மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணும்போது ஒரு ஃபோட்டோஸோ மெசேஜோ அனுப்பிக்கும் போது தாராளமாக இண்டிவிஜுவல் மெசேஜாக போயிடும். அதான் ஒரு ஸ்பெஷல். ஸோ இதை ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மூணாவதாக பார்க்கக்கூடிய சூப்பர் ட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹைடு நம்பர் இன் குரூப்ஸ். ஸோ உங்களோட ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய குரூப்ஸில் இருப்பீங்க. ஸோ 10 குரூப் 5 குரூப் நிறைய குரூப்ஸில் இருப்பீங்க. ஆனால் உங்கள் வேண்டியவங்க அதை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, இல்லை நீங்கள் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு வேண்டியவங்க இல்லாமல் பார்த்தீங்கன்னா பல பேர் அதில் இருப்பாங்க. ஸோ அப்படின்றப்ப அவங்க உங்கள் நம்பரை மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது, இல்லை உங்கள் நம்பரை வந்து ஏதாவது யூஸ் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி யாரும் பார்க்கக்கூடாது, உங்கள் நம்பரை யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் அந்த குரூப்பில் வந்து உங்கள் நம்பரை ஹைட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ அது எப்படின்றத 3 ட்ரிக்ஸாக பார்க்க போகிறோம். அதனால் ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், டாப்பில் இருக்க 3 பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் போயிருங்க. செட்டிங்ஸ் போயிட்டிங்கன்னா இதில் எங்கே போகிறீங்கன்னா அக்கௌண்ட் போயிருங்க. ஸோ அக்கௌண்ட் போயிட்டிங்கன்னா ப்ரைவசி போயிருங்க. ப்ரைவசி போயிட்டு அபவுட் இருக்கும். ஸோ அபவுட் போயிட்டிங்கன்னா இதில் எவ்ரி ஒன் இல்லை மை கான்டாக்ட் அப்படின்றதுல நிறைய பேர் வச்சுருப்பீங்க. அப்படி வச்சா நோபடின்றதை கொடுத்துருங்க. ஸோ ஓகேங்களா? இப்போ அகைன் சொல்லிடுறேன், நான் பேக் வந்து ஸோ திரும்ப பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ரைட்டில் டாப்பில் இருக்க 3 பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்க போகிறீங்க. செட்டிங்ஸ் வந்துடுங்க. ஸோ இதில் அக்கௌண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துடுங்க. வந்துட்டிங்கன்னா ப்ரைவசின்னு இருக்கும், அது வந்துடுங்க. வந்துட்டிங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் லாஸ்ட் சீன் யார் யார் பார்க்கணும் அப்படின்றது இருக்கும். ப்ரொஃபைல் ஃபோட்டோ யார் யார் பார்க்குறது, உங்கள் டிபி யார் யார் பார்க்கலாம் அப்படின்றது இருக்கும். ஸோ அபவுட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் அபவுட் வந்துடுங்க. வந்துட்டு எவ்ரி ஒன் அப்படின்றதுல இல்லை மை கான்டாக்ட்ஸில் நீங்கள் வச்சுருந்துருக்கலாம். ஸோ ஃபார்மலாக அப்படி தான் வரும். வரும்போது நீங்கள் நோபடி அப்படின்றது இப்படி இல்லாமல் ஸோ நீங்கள் நோபடியில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட நம்பரை வந்து தேவையில்லாதது, அதாவது உங்கள் கான்டாக்டில் இருக்காதவங்க யாரும் பார்க்க முடியாது. ஓகேங்களா? அப்படின்றப்போ உங்கள் நம்பர் அங்கே மிஸ்யூஸ் ஆகாது. ஸோ இது மாதிரி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எப்போதுமே ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ்லாம் இருக்கும், பிளேலிஸ்ட் போட்டு வச்சிருப்போம். ஸோ எல்லாத்தையும் போய் பார்க்கணும்னா பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆதார், ரேஷன், பேன், ஓட்டர், இது மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கும். வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ், இன்ஸ்டாகிராம் ட்ரிக்ஸ், இது மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கும், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய டெக் வீடியோஸ்லாம் நிறைய இருக்கும், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி வேறு ஏதாவது வீடியோ தேவை அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாமல் இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நிறைய பேருக்கு முக்கியமாக ஷேர் பண்ணி விடுங்க, மற்றவங்களுக்கு போய் சேரட்டும், யூஸ் பண்ணிக்கிட்டும். திரும்ப நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம். மறந்துடாமல் அருண்ஸ் டாக் அப்படின்ற நம்ம சேனல் இன்னொரு சேனல் இருக்கும், அதை வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். ஸோ மறந்துடாம அதை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகான் ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அதில் நிறைய வேர்ல்டு நியூஸ் சம்பந்தமாக நிறையவே வந்துட்டு இருக்கு. ஸோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சினிமா நியூஸ் சம்பந்தமாக தேவைப்படுது அப்படின்னா ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் இருக்கு. ஸோ பார்த்து அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி சினிமா நியூஸ் சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ திரும்ப நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பை பை சொல்றது உங்க அருண் தமிழ் சேனல். ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய பை.